அம்மா வணக்கம்மா. வணக்கம். எங்கேருந்துமா வரீங்க? ஜமனடியிலேருந்து வரணும். உங்கள் பேருமா? சுகன்யா. இதுதான் முதல் முறையாக ரத்தம் கொடுக்குறீங்களா? இதான் ஃபர்ஸ்ட் டைம் நான் வந்து பிளட் டொனேட் பண்ணுறது. ஆல்ரெடி காலேஜில் வந்து டொனேட் பண்ணலாம்னு நினச்சேன். பட் அப்போ வந்து ஹீமோக்ளோபின் லெவல் செக் பண்ணி பார்த்துட்டு 11 தான் இருக்குன்னு வேணான்னு சொல்லிட்டாங்க. இப்போ எனக்கு 12 இருக்கிறதுனால ஓகே தான். இப்போ எப்படி உங்களுக்கு இந்த தகவல் கிடைச்சது? தகவல் இவங்க மூலமாக கிடைச்சிருச்சு. நானாவே எப்படி உங்களுக்கு ஆர்வம் இதில் எப்படி பிளட் கொடுக்கணும் அப்படிங்கிற வந்து ஆர்வம்? வேண்டாம் எதுவும் என்ன வந்து டொனேட் பண்ணலாம் சொல்ல, எனக்காகவே வந்து இது ரொம்ப நாள் ஆசை. கண்டிப்பாக வந்து போய் டொனேட் பண்ணணும். ஏன்னா காலேஜ் டைம்லேயே அப்போ வேண்டான்னு சொல்லிட்டாங்க இல்லைங்களா. அதனால இப்போ நானே கம்பல் பண்ணி தான் வந்தேங்க. முதல் முறையாக ஃபர்ஸ்ட் டைம் இப்போ தான் டொனேட் பண்ணேன். இப்போ பிளட் கொடுத்தீங்கல்ல, உங்கள் ஃபீலிங் எப்படி இருந்துச்சு மனசில்? முதல் முறையாக பிளட் கொடுக்குறீங்க. எனக்கு மைண்ட் ரிலாக்ஸ்டாக இருந்தது, ரொம்ப திருப்தியாக இருந்தது. கண்டிப்பாக நம்மளோட பிளட் வந்து யாருக்காவது யூஸ் ஆகும் அப்படின்ற ஒரு திருப்தி மனசுக்குள்ள இருக்கு. பெண்கள் வந்து ரத்தம் கொடுக்கறதுக்கு ரொம்ப பயப்படுறாங்க. அப்படி இருக்கிற காலகட்டத்தில் கூட நீங்கள் வந்து நேரடியாக கொடுத்துருக்கிறதுக்கோட காரணம்? இது வந்து நான் கொடுத்துருக்கேன் அப்படிங்கும்போது எனக்கு வந்து ரொம்ப திருப்திகரமாகவும் சந்தோஷமாகவும் இருக்குது. என்னை பார்த்துட்டு நிறைய பெண்களும் இதை வந்து கண்டிப்பாக வந்து டொனேட் பண்ணணும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். ஒரு ஆர்வம், ஒரு மோட்டிவேஷன் இருக்கும். ஒரு மோட்டிவேஷன் ஏற்படுத்தணும்னு நினச்சிருக்கிறீங்க மனசில். இப்போ கர்ப்பிணி பெண்கள் சிசேரியன் அந்த மாதிரி டைமில் அவங்களுக்கு பிளட் தேவைப்படலாம். நெக்ஸ்ட் விபத்தில் யாராவது அடிபட்டு அவங்களுக்கு தேவைப்படலாம். இது வந்து அவசர சிகிச்சைக்கு தானே தேவைப்படுது. ஸோ அதனால இது நல்ல யூஸ்ஃபுல்லான ஒரு இதாக இருக்குது. ரத்தத்தில் திடீர்னு வந்து பிளட் செல்ஸ், ரத்த அணுக்கள் இருக்குல்ல, சிவப்பு அணுக்கள் வந்து ரெட் செல்ஸ் வந்து லாஸ் ஆகிடும், இருக்கவே இருக்காது, ரொம்ப குறைஞ்சிரும். அந்த மாதிரி நேரத்தில் குறிப்பாக 2 யூனிட் 3 யூனிட் ரத்தம் கொடுக்குற பிளட்டு வந்து ஒரு 2 பேஷண்ட் 3 பேஷண்ட் உபயோகமாகும். முதல்லலாம் பார்த்தீங்கன்னா அந்த ஒரு பிளட் ஏபி பாசிட்டிவாக ஏபி பாசிட்டிவ் மட்டும்தான் கொடுப்பாங்க. ஆனால் இப்போல்லாம் அப்படி இல்லை. அதுலேருந்து அணுவாக பிரித்து யார் யாருக்கு எந்தெந்த தேவைப்படுதோ அதுலேருந்து தான் ரத்தமெல்லாம் பிரித்து கொடுப்பாங்க. இப்போ வந்து நவீன காலத்தில் வந்து இந்த ரத்தம் சம்மந்தப்பட்ட வியாதிகள் நிறைய பேருக்கு அது வந்து உபயோகிக்கிறதுனால என்னென்ன பாசிட்டிவ் இருக்குது அப்படின்னா பிபி வராது, ஹார்ட் அட்டாக் வராது. நம்ம ரத்தத்தில் உள்ள அந்த ஏற்கனவே ரொம்ப வருஷமாக நம்ம பிளட் சர்க்குலேஷன் ஆகிருக்கிறது வெளியே போய் புது ரத்தமாக உருவாகும் போது நம்ம ஒரு புத்துணர்ச்சியோட வாழலாம். எல்லாரும் கொடுக்கணும். எல்லா பெண்களும் பார்த்தீங்கன்னா அது எந்த பயமும், எல்லா பெண்களும் பயம் இல்லாமல் நேரடியாக வந்துட்டு எந்த ஒரு இதுவும் இல்லாமல் வந்து ரத்த தானம் பண்ணணும் அப்படிங்கிறது என்னோட வேண்டுதல். நன்றிம்மா. நன்றி.